இவர் கிட்டார் பிளேயர் இல்லைங்க, இவர் தான் இந்த கிட்டாரையே செஞ்சாரு. நான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கத்தி தான். மர செதுக்கல் வேலைகளுக்கு பல இயந்திரங்கள் வந்த போதும் இன்னைக்கும் கத்தி, உளி, உடைந்த கண்ணாடிகளை மட்டும் வச்சு செதுக்கல் வேலைகளை செய்கிற கலைஞர் தான் மகேந்திரன். அப்பா கொடுத்த கவாத்து கத்தியால் 14 வயசில் விறகு வெட்ட போன இவர் விறகுகளில் உருவங்கள் செதுக்க ஆரம்பித்த இவருக்கு இலங்கை மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஓர்டர்கள் வந்துட்டு இருக்கு. ரோட்ல எல்லாம் போகக்குள்ள நான் பெஸ்ட்டாக என்னோட கண்கள் போகிறது கட்டைகளுக்கு தான். எனக்கு அந்த ஒரு கட்டைகளை பார்க்கக்குள்ள எனக்கு ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அந்த கட்டையை வச்சு நான் அந்த சிலையை செய்யக்குள்ள ஒரு சிலைகளை செய்யக்குள்ள எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுச்சு. ஆசைகள் வந்துச்சு, இன்னும் செய்யணும்னு சொல்லி ஆசைகள் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளா இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று ஆர்வத்தை இன்னும் தூண்டுனுச்சு. ஒரு காலத்தில் பொருளாதார பிரச்சனையில் இருந்த இவரோட குடும்பம் இன்னைக்கு இதில் வர வருமானத்தில் பொருளாதார பிரச்சனையில் இருந்தே வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர லாபத்தில் ஒரு சிறிய பங்கை சமூக சேவைக்காகவும் ஒதுக்கிட்டு வராரு. வைக்கிறதுக்குள்ள நிறைய நாடுகள்லையும் எனக்கு நிறைய கான்டாக்ட் வந்துச்சு. ஒரு சிலைகள்லாம் வாங்குறதுக்கான இணையதளம் மூலமாக எனக்கு தொடர்பு கொண்டாங்க. நிறைய இளைஞர்களுக்கும் அதனை தொடர்ந்து தொடர்ந்து வர்றவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணுன்றது தான் என்ற ஒரே ஒரு குறிக்கோள். இன்னும் ஒரு 7-8 வருஷமாக நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். இந்த தொழில்னால எனக்கு இன்னும் இதுக்கு பார்க்க இன்னும் என்னால் நல்லா வர முடியும், நம்பிக்கை இருக்குது. என்னால் வர முடியும், நம்பிக்கை இருக்குது. இந்த வயசில் செதுக்கலை ரசிக்க வைக்கிற திறமையும் வெளிநாடுகளில் ஓர்டர் வர்ற அளவுக்கு வளர்ந்து இருக்காருன்னா இது அவரோட கலை பற்றும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான்.